ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்காக 1/2 kg சிக்கன் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கலரிங்காகவும் நல்லாயிருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் சின்ன சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்க அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோடா சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. தூள் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கறி மசாலா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மசாலா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வீட்லேயே ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு முட்டை மிக்சிங்காக அது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து தண்ணி ஆட் பண்ண வேணாம், தயிர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கட்டிலாம் படாமல் கொஞ்சம் நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் டியர்ஸ். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கறியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறியும் மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்பூனால் கிளற வேணாம், கையெல்லாம் நல்லா கிளறினா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். நம்ம வானல் வச்சு நம்ம கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். கல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. போடும்போது நல்லா சேஃபாக கவனமாக போடுங்க. இந்த கலரிங்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து பொரிச்ச கறியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானல் வச்சுட்டு அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் விதை நீக்கிட்டு வரமிளகாவும் அடுத்ததாக கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 கிளறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை எடுத்து அதில் நல்லா ஆட் பண்ணி அந்த தேங்காய் ஃபுல்லாக அதில் இறங்குற அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. தான் டியர்ஸ், நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தேங்காயோட இது அதில் அந்த கறியில் இறங்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். அடிக்கடி நீங்களே ட்ரை பண்ணுவீங்க வீட்டில். அடுத்து நான் ரெடி பண்ணி வச்ச மயோனஸோட ஆனியன் லெமன் எல்லாம் கட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் டெய்லியும் வீடியோ போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டியர்ஸ், நான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? எம்மி சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.